ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். எஃப்எஃபோட நேம் வந்துட்டு வென் யுவர் மாஃபியா ஹஸ்பண்ட் டார்ச்சர்ஸ் யூ அப்படின்ற ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய ரிக்வெஸ்ட் எஃப்எஃப் அப்புறம் இன்ஷாட் எல்லாம் இருக்குது. சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இதை அப்லோட் பண்ணுறதுக்கே ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மன்னிச்சிக்கோங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இதை ரிக்வெஸ்ட் பண்ணவங்களோட நேம் ஹர்ஷிதா. நீங்கள் கேட்ட மாதிரி இருக்கான்னு தெரில, பட் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். அண்ட் சாரி ஃபார் த லேட்டு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக மேரேஜ்க்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கா. இந்த பக்கம் பையன், அதாவது கல்யாண பையனை பார்த்துக்கிட்டா ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு லவ்வெல்லாம் கிடையாது, பட் வந்துட்டு அந்த ரிவெஞ்ச் எடுப்போம் இல்லையா, அந்த நோக்கத்திலே வந்துட்டு மேரேஜுக்கு ரெடி ஆகிட்ருக்கான். அது சிக்காதுன்னு நினச்சேன், பட் அது சிக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது உங்களுக்கு மேரேஜ் நடக்குது. நீங்கள் வந்துட்டு அப்படி உங்கள் அப்பா கூட அப்படி அந்த கார்பெட்டில் வந்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. கல்யாண பையன் வந்துட்டு வேறு யாரும் இல்லை, டே வந்துட்டு பார்க்குறான். பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே இருக்காது, பட் என்ன அப்போது சின்ன பொண்ணு மாதிரி இருந்தால் இப்போது ஒரு பெரிய பொண்ணு மாதிரி இருக்கா. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் அப்படி இருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஃபாதர்ஸ் வந்துட்டு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. ரெண்டு இருக்க இஷ்டம் தானே அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. எல்லோரும் அவங்க வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. நீங்களும் எங்களுக்கு இஷ்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு ரிங் சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்போது டே வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அவங்க இயர்ஸ் பக்கத்தில் வந்துட்டு சொல்கிறான், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ காட் ப்ரொமோட்டட் அட் மாஃபியாஸ் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் நிற்கிறீங்க. அப்படின்னா இது என்ன ஈவில் ஸ்மைலா? அப்புறம் நம்ம இதுக்கு மாஃபியாவோட ஸ்லேவ் ஆக போகிறோம். அதில் எதுவுமே புரியாமல் இருக்கும்போது அவங்க வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. அப்போது டே வந்துட்டு அப்படின்னா எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப லவ்வபிளான பர்சன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரே ஒரு ஃபோட்டோ, அதாவது ஃபேமிலி ஃபோட்டோவும் உங்களுக்கு தனியாக ஒரு ஃபோட்டோ அப்படி எடுத்துகிட்டு உங்களை வந்துட்டு வேகமாக வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ வந்துட்டு எல்லோரும் சொல்கிறாங்க, பாரு மாப்பிள்ளையோட அவசரத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் எதுவும் புரியாமல் அப்படி பார்க்குறீங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கீங்க இந்த மேரேஜ்னால். அப்போ வந்துட்டு டே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூம் மீன்ஸ் ஒரு இருட்டு ரூம் வந்துட்டு ரெடி பண்ண சொல்லியிருப்பான். அந்த ரூமில் வந்துட்டு ஒரே ஒரு லைட் தான் இருக்கணும், அப்புறம் எந்த திங்ஸுமே இருக்கக்கூடாது, ஒரு ஹாலோ ரூமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். அவன் வந்துட்டு அப்படின்னா அந்த லவ்வபிளான பர்சனில் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஈவில் பர்சன் மாதிரி ஆகுறான். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தா கார் வந்துட்டு ஒரு பெரிய மேன்ஷன், ஒரு இருட்டடைஞ்ச ஒரு டார்க் மேன்ஷன் பக்கத்தில் நிற்குது. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இவன் என்னது மாஃபியா ஏதாச்சும் சொன்னானே, ஒருவேளை இவன் யாருக்கிட்டே சொன்ன விற்க போகிறானா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பயத்தோடையே பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு வந்துட்டு என்ன உன்னை விற்க போகிறேன் நான் நினச்சேன். அதனால் நான் விற்கிறதுக்காகலாம் மேரேஜ் பண்ணிக்கல, ஒன்றா வந்துட்டு இப்போவே சொன்னேன் எப்படி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் வந்துட்டு இவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பயமாகவும் இருக்கா. இவன் என்ன பண்ணுறான்னா, இல்லை இடது கால் இல்லை வலது கால், அப்போ தானே நீ ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் நினச்சியா, அடைச்சி இடது காலை எடுத்து வச்சுவா அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு பயத்தில் அப்படி இடது காலை எடுத்து இப்படி வரீங்க. வந்தோடனே அந்த ஃபோல்ஸ் தான் அந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு உங்களை அடைச்சி போட்டுட்டு அவன் உள்ள வந்துட்டு அப்படின்னா அவன் தள்ளின ஃபோல்ஸில் நீங்கள் வந்துட்டு இப்படி முட்டு குத்தி இப்படி தலை அப்படி குனிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, உங்கள் சின்ன இருக்குல்ல, சின்ன வந்து ஃபோர்ஸை பிடிச்சிட்டு, என்ன இவ்வளோ நீ பண்ணுவேன், இதெல்லாம் நான் மறந்துட்டு உங்களோட நான் ஹாப்பியாக வாழ்வேன், அதானே இதை பார்த்தேன், அதுதான் இங்கே நடக்கவே நடக்காது. நீ வந்துட்டு ஒரு ஹார்ட்லெஸ்ஸான மாஃபியா பார்த்துருப்பேன், ரூத்லெஸ் மாஃபியா பார்த்துருப்பேன், பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டி. என்னை மாற்றினது ஒரு பொண்ணு இல்லையா, அதனால தான் நமக்கு அப்படின்னா ரூத்லெஸ் அதுவும் வேணாம், ஒரு ஹார்ட்லெஸ் வேணாமே, ரெண்டும் கலந்துருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஃபுல் சைக்கோபாத்தை மாறினதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபுல் க்ரெடிட்ஸுமே உனக்கு தான் செய்கிறோம், ஒன்றால தான் நான் இவ்வளோ ஆனேன். ஸோ நீ வந்துட்டு என்கிட்ட இந்த பாவம் புண்ணியம் ஈவி இறக்கம் அதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்க தேவை கிடையாது. நான்
ஹார்ட்லெஸ் ஈவன்னா எப்படி ஹராஸ்மெண்ட் பண்ணுவாங்க, செக்ஷுவல் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆகிட்டு. பட் ரூத்லெஸ்னால் என்னது, நீ உண்மை ஒரு பத்னியாகவே இரு, பட் எனக்கு அது பரவாயில்ல, நீ உண்மையே பேசு, உண்மை தான் நீ சொல்கிற, எல்லாமே உண்மை தான், அதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்குது. ஆனால் எனக்கு அது எதுவுமே பிரச்சனை இல்லை, நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கணும் அதுதான் எனக்கு தெய்வ வாக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நான் யார் தெரியுமாடி, இந்த ரூத்லெஸ் அப்போது ஹார்ட்லெஸ் இந்த ரெண்டுமே கலந்த மிக்சடு இல்லையா. ஸோ எனக்கு ரூத்லெஸ் சுத்தமாக கிடையாது. ஸோ நீ அந்த விஷயத்த பண்ணலை, அதாவது நீ எனக்கு துரோகம் பண்ணவே இல்லைன்னுன்றது உண்மையாக இருக்கட்டும், சரி ஓகே உண்மை தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் அதுதான் உண்மை. ஸோ நீ என்ன தட்டி முட்டி என்ன ஆதாரம், நீ எப்படி எங்கே தேடி எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கிடச்சி நீ ஒரு நல்லவ தான், நீ அப்படி பண்ணலை, அது அந்த தப்பு பண்ணவங்களே வந்து சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன், அது ஒரு விஷயம் ஓகேவா. ஸோ நீ ஒன்றை நியாயப்படுத்தணும்னு எந்த ஒரு வேலையும் நீ பண்ண வேணாம். அதாவது நீ வந்துட்டு நல்லவா அப்படி சர்டிஃபிகேட்டுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு தெரியும், அந்த கஷ்டம் எதுவுமே பட வேணாம். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நீ அந்த பர்சன் அப்படின்னு. ஸோ நீ வந்துட்டு நிரூபிக்கணும் அப்படின்னு கவலையாடாது. அப்புறம் ஹார்ட்லெஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஹராஸ்மெண்ட், அது ஒரு வேளை அப்பப்போ என்னோடய மூடு சேஞ்ச் ஆகிறது பொறுத்து இருக்குது, எல்லாமே ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் படார்னு கதவு தள்ளிட்டு போகிறான். அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே, அதாவது என்ன நடந்துச்சு, ஏன் இவன் இப்படி மாறிட்டான், இவன் தானே ரெண்டு நாளத்துக்கு முன்னாடி இவனை லவ் பண்ணுறேன், அதே லவ் என்கிட்ட இப்போது இருக்குது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்டான். இப்போது என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்படி அந்த கண்ணீர் வரக்கூடாது தான். அப்படின்னா நீங்கள் கண்ணீர் விட்டிங்கன்னா அப்படி ஏதோ சம்திங் சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் வந்துட்டு அளவும் முடியாமல் எதுவுமே பண்ண முடியாமல் அப்படி ஒரு மூலையில் அப்படி பதுங்கி இப்படி ரெண்டு காலையும் அப்படி முட்டு போட்டு அப்படி இருக்கீங்க. அதே ட்ரெஸ் தான், இன்னும் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணலை, அப்படியே இருக்கீங்க. ஒரு 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 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் டோர் ஓப்பன் ஆகுது, நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா வந்துட்டு கையில் அந்த ஃபுட் கொண்டு வந்திருக்கான். ஸோ கையில் இந்தா எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன் தெரியும், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் தர மாதிரி தந்து அதாவது கீழே தொப்பு நட்டுறான். அது வந்து சிந்திருச்சு அப்படின்னா உங்கள் மேலே அப்படின்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பீங்களா, அந்த ட்ரெஸ்லாம் பட்டு அப்புறம் உங்கள் ஹேரு ஃபேஸில் படுற இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபேஸை கவர் பண்ணியிருப்பீங்க, கண்ணில் பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிடலையா. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா உங்கள் தலையை பிடிச்சி அப்படி சோத்துருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வச்சு அடிக்கிறான். அதாவது உங்கள் தலையை வந்துட்டு அப்படி அடிக்கும்போது ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படின்னா ஒரு அந்த தட்டு இருக்கிறது ஒரு 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 இன்ச் அந்த தூரத்தில் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பக்கம் இருக்கிறதுனால உங்கள் மேலே படலையா. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க, நான் உனக்கு என்ன தான் பண்ணேன், நீ ஏன் இப்படி என்ன இது பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்துட்டு என்ன பண்ணேனா, நீ என்ன பண்ணேன்ல அது சொல்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் நீ லைட்டாக ஸ்மைல் பண்ணி என்னை பார்த்ததும் நான் ஏதோ ஃபுட் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்மைல் பண்ண இந்த ஸ்மைலில் தானே நான் விழுந்தேன். ஸோ அந்த ஸ்மைல் எப்படி இருக்கணும் தெரியுமா, நான் கொடுக்குற டார்ச்சரில் உன் கண்ணிலேருந்து கண்ணீர் வரணும், ஆனால் உன் ஸ்மைல் லிப்ஸ்லேருந்து ஸ்மைல் நிற்கக்கூடாது, அதை பார்க்கணும். அதுதான் எனக்கு ஹெவன், அதுதான் எனக்கு சந்தோஷம். ஸோ நீ அப்படி ஸ்மைல் பண்ணணுன்னா அப்படி ஸ்மைல் பண்ணிக்கோ, இல்லைன்னா நீ பேசாமல் இருந்தால் போதும். ஏன்னா இப்போ நீ அழுதேன்னா ஒருவேளை என்னுடைய அந்த சாஃப்ட் கார்னர் வந்துச்சுன்னா அதெல்லாம் தேவை கிடையாது. நீ அழுதேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உன் வாய் இருக்காது. அதாவது என்ன பண்ணுவேன்ல, இப்போ ஒரு இன்ச்சு கேப்பில் உன்னோட ஃபேஸ் இந்த சாதத்துலேருந்து தப்பிச்சு இல்லையா, அது மாதிரி ஒரு வேளை வந்து சூடான எண்ணெய் இருக்கும், அதில் உங்களுடைய வாய் வைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதனால் நீங்கள் சிரிப்பதற்கு காரணம் புரிந்து விட்டதில்லவா அப்படி சொல்லி சும்மா அப்படி ஏதோ சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க இது ஒரு சைக்கோ அப்படின்னு. அப்போ வந்து சொல்கிறான், உனக்கு இப்படிலாம் பார்க்கும்போது இது தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணும், ஆனால் நீ தான் ஒரு டாக்டர் ஆச்சே, உனக்கே தெரியும் தற்கொலை எவ்வளோ பெரிய ஒரு 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 அவமானமான செயல்னு. ஸோ நீ எப்படியும் தற்கொலையும் பண்ணிக்க மாட்டேன்னு தெரியும். ஸோ எதுவும் பண்ணாமல் மூடிக்கிட்டு நான் சொல்கிறத மட்டும் செஞ்சேன்னா உனக்கு வந்துட்டு இந்த தண்டனைகள் குறைபாடாக இருக்கும். இல்லை என்றால் நீ இல்லை தப்பிக்கிறேன்
இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு ஏதாச்சும் பண்ணேன்னா அப்புறம் அப்புறம் என்னோடய ஹேண்டில் ஒரு குச்சி, அதாவது குச்சின்னு தான் சொல்கிறான், பட் பார்க்க அது வந்து எப்படி அயன் ராடு அதை காமிச்சு என்னோடய குச்சி பதில் சொல்லும். என்னோடதும் ஒரு ஒரு இல்லை ஒரு தின்னான பாடி. ஸோ இது அயன் அவன் மேலே படும்போது எப்படி இருக்கும், அப்படி அதெல்லாம் அப்படி பிஞ்சு இப்படி ரத்தமாக வரும் இல்லையா, அது எவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ் கூட போட்டிருக்கேன். ஸோ அப்படி ஒரு ரெட் கலர் காம்பினேஷனில் இருக்கும். ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணு. எனக்கும் அப்படி ஒன்று அப்படி ஒயிட் ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டேன், அந்த ஒயிட் கலர் அந்த பிளட் கலர்ந்து அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்கள் வந்துட்டு இவன் சொன்னதெல்லாம் உண்மை, அதாவது ஒரு டாக்டரை வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு அது அவமானம் தானே. அப்புறம் அதுவும் இல்லாமல் இது அயன் ராடு வச்சு அடிச்சு இப்படி இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நினைக்கிறீங்க எவ்வளோ நம்ம சாகிற அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சா கூட எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்கக்கூடாது, அதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்க. தற்கொலை ஒன்றும் பண்ணிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு சாப்பிட்றீங்க. ஏன்னா உங்களுக்கு பசி, அவன் சொன்னது மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு மார்னிங்லேருந்து இப்போ வரை எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டிங்களா. ஸோ வந்துட்டு அதை வந்து சாப்பிட்றீங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு அளவுக்கு சாப்பிட்டுட்டு அப்படி வைக்கிறீங்க. கை கழுவுறதுக்கு அப்படின்னா அந்த ரூமோட அட்டாச் ஆகிட்டு ஒரு பாத்ரூம் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அங்கே போய் கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி திருப்பியும் அது எப்படி முட்டு குத்தி எப்படி இருக்கீங்க. இந்த பக்கத்தில் வந்துட்டு டேவோட ஃப்ரெண்ட் தான் ஜேகே வந்துட்டு ஒரு மாஃபியா. இவங்க வந்துட்டு எப்படின்னா அண்டர் கிரவுண்ட் மாஃபியா, அதாவது வெளியில் வந்து சொல்லிக்கிறதுக்கு ஒரு சிஓ இல்லைன்னா ஒரு பெரிய பணக்காரன், அதாவது சும்மா ஒரு நார்மல் வேலை பார்க்குறவன். ஆனால் இவங்களுக்குன்ற இடத்துல வந்துட்டாங்கன்னா தான் தெரியும் இவங்க ஒரு மாஃபியா அப்படின்னு. அப்போ ஜேகே வந்துட்டு சொல்கிறான், டே மச்சான் ஏன்டா அந்த பொண்ணை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா கொஞ்சம் பாவம் பாருடா, இப்படியாடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்துட்டு ஜேகேயோட நெக்கை வந்துட்டு பிடிச்சிட்டு அந்த பொண்ணு பாவமா அவன் எனக்கு என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமாடா, நீயும் என் கேங்கில் தானடா இருந்த, உனக்கும் தெரியலடா அவள் என்ன பண்ணான்னு. அவகிட்ட எப்படிடா நான் சாஃப்டாக நடந்துக்கிறது. அனுபவிக்கட்டும், அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிப்பான். நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுற மாட்டேன், ஏன்னா நான் பட்ட காயம் அப்படிடா. நீயும் அவளுக்கு வக்காலத்தோ ஏதாச்சும் வாங்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் தெரியுங்களா என்னோடய பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்னு. அது பொண்ணுக்கே அயன் ராடு ப்ளஸ் அந்த பாயில் அந்த இதெல்லாம், அப்புறம் நீ ஒரு பையன், அப்போது உனக்கு எப்படின்னு நினச்சிக்கோ. நீ எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு பேசு, ஓகேவா. நான் எப்போவும் ஒரே மாதிரி சிரிச்சுட்டு அதில் ஒரு நல்ல மூடில் இருக்க மாட்டேன். ஸோ உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜேகே வந்துட்டு இவனெல்லாம் சொல்லி திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமை வந்துட்டு லைட்டாக அப்படி பாவமாக பார்த்துட்டு போகிறான். என்ன தான் ஒரு மாஃபியாவாக இருந்தாலும் அவனுக்கு இது தோணுது அப்படின்னா உங்கள் மேலே தப்பு இருக்காது அப்படின்னு தான் தோணுது. பட் இவன் தான் அதை முடிவு பண்ணிட்டான் இல்லையா. அதாவது அந்த ருத் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நல்லதே ஆனாலும் இவனுக்கு தப்பு தான், இவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தானே. ஸோ வந்துட்டு ஜேகேன்னு சொல்கிறான், இவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே வந்துட்டு என்னடா இன்றைக்கி தான் மேரேஜ் பண்ணோம், அதுக்குள்ளால சும்மா ஒரு ரிஹர்சல், ஒரு சின்ன ஒரு 0.1% தானே ரிஹர்சல் பண்ணோம். பட் இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவளை அப்படி பார்க்குறதுல. டெய்லி என்ஜாய்மெண்ட் தான் இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு வெட்டிங் இல்லையா. அப்போது இன்றைக்கி வெட்டிங்னா இன்றைக்கி நைட் அப்போது எனக்கு வெட்டிங் நைட்டு, அதான் மேரேஜ் ஆகிடுச்சுல, அதுவும் சரி தான் அப்படி சொல்லிட்டு 2 கிளாப் தான் பண்ணுறான். அப்போ வந்துட்டு ஒரு மெய்ட் வராங்க. கீழே வந்துட்டு ஒரு ஸ்டோர் ரூமில் வந்துட்டு திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு ட்ரெஸ்ஸு திங்ஸ் அப்புறம் ப்ளஸ் மல்லிப்பூ அந்த சம்திங் எல்லாமே இருக்கும். அதை வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு ரூம் இருக்குது, அதில் வந்து நோ என்ட்ரின்னு போட்டு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமை தட்டி அதை ஓப்பன் பண்ணி உள்ள வைங்க. கூட வந்துட்டு 2 ஃபீமேல் மேட்ஸை போட்டு அவங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட சொல்லுங்கள்.
அதில் இருக்க எல்லா திங்ஸுமே இருக்கணும், பூ உட்பட. ஓகேவா? அப்புறம் இல்லை முடியாது அது இதுன்னா கீழே இருக்கவங்க சொன்னாங்கன்னா, மெய்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உயிருக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். சொல்லிவிட்டு டேங்க என்ன பண்ணுறான்னா, டே இதெல்லாம் வேணுமாடா, அம்மாவில் ரிவெஞ்ச் இருக்க தானே கல்யாணம் பண்ணோம், அதுக்குன்னு அப்படி சொல்லிட்டு இப்போ ரூத்லெஸ் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் வந்து இப்படி சொல்லுது. அதுக்குன்னு வந்துட்டு அந்த ஹார்ட்லெஸ் அந்த கேரக்டர் சொல்லுது. அப்படின்னா 2 பேரும் அப்படி வாக்குவாதம் மாதிரி இப்படி முன்னாடி இருந்து வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்கு. அந்த ரூத்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இல்லைடா நம்மளோட ரிவெஞ்ச் இருக்க தான் நம்ம இப்படி கல்யாணம் பண்ணோம், அவளை நீ எவ்வளோ வேணால் டார்ச்சர் பண்ணிக்கோ, அது ஓகே. ஆனால் இந்த ஹராஸ்மெண்ட் எல்லாம் வேணாம்டா, பொண்ணுடா நீ வேணாம்டா, நீ இப்படியெல்லாம் மாறாதடா அப்படி சொல்லுது. பட் அந்த ஹார்ட்லெஸ் என்ன சொல்லுதுன்னா, எனக்கும் பசிங்கும்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லும்போது, என்ன என்னோடய ஒய்ஃப் தானே, நான் தொட்டால் தப்பு கிடையாது, வேற ஒருத்தன் தொட்டால் தானே தப்பு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தான் வெட்டிங்கே நடந்துருச்சு, வெட்டிங் அன்னைக்கு வெட்டிங் நைட் நடக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டேவிடா எப்படி தூண்டுற மாதிரி பேசுது. அப்போ வந்து டேக்கு வந்துட்டு அப்படி அவன் இல்லை தப்புலாம் கிடையாது, அது நம்மளோட ஒய்ஃப், நமக்கு தான் முழு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இப்போ கீழே வந்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக 2 மேய்ச்சராக வராங்க. நீங்கள் வந்துட்டு இல்லை நான் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது, டேங் வந்துட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருப்பான். அதாவது அவன் பேசினதை அந்த மெய்டு கீழே வந்துட்டு முடியாதுன்னு சொன்னால் அவங்க 2 பேரோட உயிர் என்கிட்ட இருக்காது அப்படின்னு. அப்போ வந்துட்டு அவங்க வந்து பாவமாக பார்க்குறாங்களா, அப்போ அவங்க வந்துட்டு உங்களுக்கு தெரியுது நம்ம இறந்தால் கூட நம்ம ஒரு ஆள், ஆனால் இவங்க நமக்காக எதுக்கு சாகணும், வேணாமே அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர் உயிரை காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி அவங்க வச்சு விட்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கீங்க. நம்ம வந்துட்டு என்னடா வாழ்க்கை இது, பரவாயில்ல ஒரு நாள் சேஞ்ச் ஆகும் அப்படி சொல்லிட்டு அந்த அன்னைக்கு, அதாவது இன்றைக்கி தான் கல்யாணம் நடந்திருக்கு, அன்றைக்கி நீங்கள் எதை யோசிச்சிட்டிங்க. அப்போ வந்துட்டு மேலே வந்து திருப்பியும் 2 கிளாப் பண்ணி அவங்கள எங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மீன்ஸ் அந்த 2 பொண்ணும் நீங்கள், அதாவது அவங்க தான் அவங்கள கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அவங்கள வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தது அவங்க போயிடுறாங்க, அதாவது கதவுக்கு பக்கத்தில் வந்தது போயிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, வந்துட்டு கதவு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாட்ட, அதாவது ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. என்னது ஒரு அட்வான்டேஜெலாம் எடுத்துக்கிற, நீ டாக்டர் இல்லையா, ஸோ என்னது ஏதாச்சும் முடிச்சிடலான்னு ஏதாச்சும் ஐடியாவா? நீங்கள் வந்துட்டு அப்போ பார்க்குறீங்க அப்படி எதுவுமே தெரியாத மாதிரி, இல்லை அந்த கதவை பூட்டிட்டு வான்னு சொன்னேன், அது வந்து நீங்கள் பூட்டுறீங்க அப்படி. சரி ஓகே பேபி டால், இப்போதான் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன், நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு டவலை எடுத்துகிட்டு அப்படி கூலாக வந்து பாட்டு பாடிட்டு போகிறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, என்னடா இவன் சொன்னான் ரூத்லெஸ், அப்புறம் ஒரு ஹார்ட்லெஸ், அப்படி ஒரு சைக்கோபாத் அப்படின்னு. ஆனால் இந்த சாஃப்ட் சைடு எதுக்காகவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி ஓகே பாய் ஆர்மிஸ், இதோட இந்த ஃபஸ்ட்டு பாட்டை முடிச்சுக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரில, பட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக இதை ரிக்வெஸ்ட் பண்ணேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். சரி ஓகே பாய் ஆர்மிஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண வேணாலும் பரவாயில்லை, பட் கமெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. கமெண்ட் தான் முக்கியமாக பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு வந்துட்டு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையான்னு. அப்போ தான் கன்டினியூ பண்ணக்கும் ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் ஆர்மிஸ்.